வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 29% மாணவர்களின் நிலை வெளியான அறிக்கை. டொனால்ட் ட்ரம்பை 1 மணி நேரம் காத்திருக்க வைத்த புடின். ட்ரம்பின் முடிவுகளால் இலங்கையின் ஏற்றுமதிக்கு பாதிப்பு. பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ், அவரின் சம்பளம் மற்றும் சொத்து மதிப்பு. தொலைக்காட்சிக்கு செவி வழங்கிய இளைஞனுக்கு ஆசனம் வழங்க மறுத்த தமிழரசு கட்சி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்கள் குறித்து ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்படி இலங்கையில் உள்ள 3.5 மில்லியன் இளம் தலைமுறையினரில் 29% பாடசாலை மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் 2024 உலகளாவிய பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட மாணவர் சுகாதார அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 40 அரச பாடசாலைகளில் தரம் 8 முதல் 12 வரையிலான 3843 மாணவர்களை இணைத்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சுகாதார அறிக்கையானது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி தலைமையில் சர்வதேச பிரதிகளின் பங்கு பெற்றதுடன் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 71% பாடசாலைக்கு செல்வதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய நேரம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நீண்ட மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்புடன் தொலைபேசி உரையாடலுக்கு அவர் தாமதமாகிறார் என்பதை அதிகாரிகள் எச்சரித்ததும் விளாடிமிர் புடின் ஒரு சிரிப்புடன் அதை புறந்தள்ளியதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைன் போர் தொடர்பில் விவாதிக்க ட்ரம்ப் அனுப்பிய தூதர் ஒருவரை சந்திக்க விளாடிமிர் புடின் சுமார் 8 மணி நேரம் தாமதப்படுத்தியுள்ளார். ரஷ்ய நேரப்படி மதியத்துக்கு மேல் 4 to 6 மணிக்குள் ட்ரம்புடன் தொலைபேசி உரையாடலுக்கு புடின் ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு முன்னதாக தொழிலதிபர்கள் மற்றும் வணிகர்களிடம் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிக்கும் புடின் ஒப்புக்கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ட்ரம்புடன் பேச ஜனாதிபதி மாளிகைக்கு திரும்ப வேண்டும் என அவர் அவசரப்படவில்லை என்றே கூறப்படுகிறது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வர்த்தக கொள்கையின் எதிர்மறை தாக்கங்கள் இலங்கையின் ஏற்றுமதி துறையில் ஏற்படலாம் என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்கை ஆடை தொழில், ரப்பர், தென்னை மற்றும் பிளாஸ்டிக் ஆகிய ஏற்றுமதி துறைகளில் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தீர்வைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் புதிய கொள்கையில் எதிர்மறை தாக்கங்களை குறைப்பதற்காக இலங்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதுவர் அமெரிக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அமெரிக்காவுடன் நல்ல இருதரப்பு உறவுகளை பேணுவதற்கும் வர்த்தக உறவுகளை தொடர்ந்தும் வலுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கிறது என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரபல விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் சக விண்வெளி வீரர் புட்ச்வில் மோருடன் இணைந்து நீண்ட விண்வெளி பயணத்துக்கு பிறகு பூமிக்கு திரும்புகிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. முன்னாள் அமெரிக்க கடற்படை அதிகாரியும் நாசாவின் அனுபவம் வாய்ந்த விண்வெளி வீராங்கனையுமான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆய்வுக்கு அளப்பரிய பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். அவரது சாதனைகள் நாசாவில் மிகவும் திறமையான விண்வெளி வீரர்களில் ஒருவராக அவரை நிலைநிறுத்தியுள்ளன. சுனிதா வில்லியம்ஸின் சம்பளம் மற்றும் சொத்து மதிப்பு குறித்த தகவல்கள் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளன. சுனிதா வில்லியம்ஸின் அனுபவத்தின் அடிப்படையில் அவரது ஆண்டு சம்பளம் சுமார் $150,258. இந்திய மதிப்பின்படி 1.26 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பெடரல் மார்ஷலான மைக்கேல் ஜே வில்லியம்ஸை மணந்த சுனிதா வில்லியம்ஸின் சொத்து மதிப்பு சுமார் $5 மில்லியன் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெட்டுக்குத்துகளுக்கு பெயர் போன கட்சிதான் தமிழரசு கட்சி என்பது யாவருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு காரணத்தை கூறி தாம் நினைத்த எவரை வேண்டுமானாலும் பழிவாங்கிவிடும் வல்லமை பொருந்திய தலைமைகளை கொண்ட ஒரு கட்சிதான் தமிழரசு கட்சி. கட்சியின் தலைமைகள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கட்சிக்குள் புதிதாக அழைத்து வந்து தேர்தலில் போட்டியிட வைப்பார்கள். ஏனென்று யாருமே கேள்வி எழுப்ப முடியாது. அதேபோன்று கட்சியின் பல வருடங்கள் அங்கத்தவர்களாக இருந்தவர்களுக்கு வேட்பாளர் ஆசனம் வழங்காமல் நிராகரிப்பார்கள். காரணம் எதுவும் கூறாமலேயே யாரும் நிராகரிக்கப்படலாம்.
அல்லது ஏதாவது உப்புச்சப்பு இல்லா ஒரு காரணத்தை கூறி அவர்கள் நிராகரிக்கப்படலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு செவி வழங்கினார் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழரசுக் கட்சியின் ஆயுட்கால உறுப்பினர் ஒருவர் நிராகரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று மட்டக்களப்பில் நடைபெற்றுள்ளது. தமிழரசுக் கட்சி எதிராக கட்சியின் உறுப்பினர்களை வழக்கு தாக்கல் செய்து கட்சியை முடக்கிய சம்பவம் பற்றி தனது மனக்கவலையை ஊடகம் ஒன்றிடம் கொட்டித் தீர்ந்தார் அந்த இளைஞர். இன்று அவருக்கு தேர்தலில் ஆசனம் கொடுக்காததற்கு அவர் ஊடகத்தில் பேசியதுதான் காரணமாம். அந்த ஊடகத்திடமே சென்று சீட்டு கேளுங்கள் என்று கூறி சிரித்ததாம் அந்த பிரதேசத்து தலைமை. போங்கடா நீங்களும் உங்களோட கட்சியும் என்று தூசு தட்டிவிட்டு தன்னுடைய பணியை பார்க்க போய்விட்டாராம் பொறியியலாளரான அந்த ஆயுட்கால உறுப்பினர். தமிழரசு கட்சியை விட்டு புத்திஜீவிகள், தமிழ் தேசியவாதிகள், கல்விமான்கள் பலர் வெளியேறி கடைசியில் வரும் ஜால்ராக்கள் மாத்திரம்தான் அங்கு எஞ்சியிருப்பதாக கவலை வெளியிட்டார். 50 வருடங்களாக அந்த கட்சியில் அங்கம் வகித்து வருகின்ற ஒரு பெரியவர். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.